முதல்ல உங்கள் வீடு தூய்மையாக இருக்கணும், உங்கள் உடம்பு தூய்மையாக இருக்கணும், உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கணும். இந்த மூணும் ஒரு நேர்கோட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் இறைநிலையை அடைய முடியும். ஏன் இவர் இந்த தவறு செஞ்சார்னா, இவருக்கு இறையை எப்படி அடையணுங்கிற வழிமுறையே தெரியல. இவருக்கு ஒரு கேளக்கியர்னு ஒரு மந்திரத்தை நான் நெட்டில் பார்த்தேன், எல்லாருக்கும் நடக்குது, நானும் கூப்பிட்டு எனக்கு நடக்கலை. கேளக்கியர் வழிபாடுக்குன்னு வழிமுறைகள் இருக்குது, அதை மொத்தமாக படிங்க. இதை ஏன் கொடுத்தோம் அப்படின்னா, இதை மனுஷனாகி நானும் கொடுக்கல, பல சித்தர்கள் என்ன முன்மொழிஞ்சு ஐதீகமாக வச்சுருந்தாங்களோ அதைத்தான் நான் மக்களுக்கு கொடுத்துருங்க. இந்த சித்தர்கள் இந்த பூமிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வருவாங்க, அந்த நேரத்தை கொடுத்துருக்கேன். அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு முறை ஒரு மந்திரம் சொன்னால் அதை 1000 உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும். அதனால் அபிஜித் முகூர்த்தத்தை கொடுத்துருக்கேன். இரவு 11 மணி கொடுத்துருக்கேன். இந்த இரவு 11 மணிங்கிறது கேளக்கியர் நிறைய பேருக்கு அற்புதம் செஞ்சுருப்பார் இல்லையா, அந்த எல்லா நேரத்தையும் அவங்க சொன்னதில் நான் கணக்கெடுத்து பார்த்தா நைட்டு 11 மணிக்கு பெரும்பாலும் அவர் எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்கிறார். அதனால நைட்டு 11 மணியை நாம் தேர்வு பண்ணியிருக்கோம்.